Hello everyone, welcome back again to the series of lesson toward the parable of our Lord Savior Jesus Christ. மீண்டுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊமைகளை பற்றியதான தொடர் சத்தியத்துக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கும் நாம் இந்த ஊமைகளில் பாடம் 24வது பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் 3 பாடங்கள் தான் இருக்கிறது. விரைவில் நாம் இந்த ஊமைகளை பற்றிய சத்தியங்களை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். உங்களுடைய தொடர்ச்சியான கவனங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நான் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கூட நாம் அநீதியுள்ள வேலைக்காரனை பற்றிய ஒரு ஊமை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். த பேரபிள் ஆஃப் த அன்ஜஸ்ட் சர்வன்ட். இந்த ஊமை பதிவு செய்யப்பட்ட பகுதி மத்தேயு 18வது அதிகாரம் 21லிருந்து 35வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட இந்த வேத வசன பகுதியினால் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய ஊமைகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊமைகளை நாம் சேகரிப்பது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அந்த ஊமைகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்பாட்டில் கொண்டு வருவது நமக்கு இன்னும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாய்ப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் சரியாக நம்முடைய திறன்களை பயன்படுத்தி நாம் அவைகளை பதிலளிக்க அல்லது பலன் கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய கர்த்தர் நமக்காக கொடுத்த அந்த தாளந்துகளை, கர்த்தர் நமக்காக கொடுத்த சில விஷயங்களை நாம் சரியான காரியங்களுக்காக, சரியான நோக்கங்களுக்கு சரியான முறையில் நாம் பயன்படுத்தி ஒரு நல்ல உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். ஆகவே நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் ஒரு நல்ல உக்கிரானக்காரனாக, நல்ல ஊழியக்காரனாக, நல்ல வேலைக்காரனாக நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படி செய்வதன் மூலமாக நீங்களும் நானும் நித்தியத்திற்கு போவதற்கு நாம் ஆயத்தப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு நாம் எப்படி ஒரு நல்ல உக்கிரானக்காரனாக, ஒரு நல்ல வேலைக்காரனாக இருக்க வேண்டும் என்பதை இந்த அநீதியுள்ள வேலைக்காரன் நிமித்தமாக, அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் நிமித்தமாக நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த ஊமையானது நாம் எப்படி ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் மற்றும் நித்தியத்திற்காக நம்மை எப்படி ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பதை நம்மை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ஊமை தான் நாம் கற்றுக்கொள்ள இருக்கக்கூடியலாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய பிள்ளைகளோடு தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இன்றைக்கு தேவன் உலகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அதாவது உலக மக்கள் தேவனுடைய மக்களை காட்டிலும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சிறப்பானவர்களாக இருக்கிறார்கள். அப்படிங்கிறது தான் இந்த அநீதியுள்ள உக்கிரானக்காரனுடைய ஊமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஊமையினுடைய ஒரு கருப்பொருள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய பொறுப்புகள், த ஸ்டூவர்ட்ஷிப் ஆஃப் காட்ஸ் சர்வன்ட், தேவனுடைய மக்களினுடைய ஊழிய பொறுப்புகள் என்ன. இந்த ஊமையினுடைய முக்கிய பாடம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, பெரும்பாலும் இந்த உலக மக்கள் தேவனுடைய மக்களோடு கம்பேர் பண்ணும்போது அவர்கள் எல்லா காரியங்களையும் இவர்களை காட்டிலும் அவர்கள் புத்திசாலிகளாக, திறமைசாலிகளாக, வரக்கூடிய எதிர்காலங்களை முன்கூட்டி திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள். அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதை தான் நாம் இங்கே பார்க்கும் பொழுது, இந்த உலகில் உள்ள மக்கள் பொதுவாக மிகவும் சிறப்பாக இருக்கிறார்கள். மேலும் பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் அசாதமாக என்ன செய்கிறார்கள், அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலக மக்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் பரலோகத்திற்கு செல்ல விரும்பாத ஒரு மக்களாக இருக்கிறார்கள். சில நேரங்களில் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் தேவனுடைய பிள்ளைகளிடத்துல இருந்தாலும் அதற்கான கடினமான உழைப்புகளை எடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தமில்லாமல் ஒரு மெத்தன போக்கில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி பிரியமானவர்களே, இந்த ஊமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட சூழல், எப்படிப்பட்ட சூழல்ல இந்த ஊமை பேசினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ஊமை சொல்லும் பொழுது ஆண்டவர் எருசலேமுக்கு போகக்கூடிய வழியில் இருக்கிறார்.
இந்த ஊமையை ஆண்டவர் அவருடைய சீசலுக்கு சொன்னார். ஆனால் இந்த ஊமையினுடைய முடிவில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஊமையானது சில பரிசேயர்களுக்கும் அங்கு சென்றடைந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஊமையில ஒரு முக்கிய கதாபாத்திரம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த அநீதியுள்ள ஊழியக்காரன். ஆகவே இந்த அநீதியுள்ள ஊழியக்காரனை குறித்து பார்க்கும் பொழுது நம்மை வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது உங்களையும் என்னையும் தேவன் உண்மையுள்ள ஊழியக்காரன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஊமையில சொல்லப்பட்ட மனிதன் அநீதியுள்ள ஊழியக்காரன். ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் 1 கொரிந்தியர் 4:1 சொல்லும் பொழுது நாம் உண்மையுள்ள ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மனுஷர் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரராகவும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரனாகவும் எண்ண கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவசியம். பிரியமானவர்களே, தேவன் இந்த ஊமையில சொல்லப்பட்ட மனிதனை போல உங்களையும் என்னையும் பார்க்காமல் மாறாக நம்மை உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக, உண்மையுள்ள ஒரு உக்கிரானக்காரனாக கர்த்தர் நம்மை பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாம பார்க்கக்கூடிய இந்த ஊமையில சொல்லப்பட்ட இந்த வேலைக்காரன் ஒரு திருடனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவனை ஏன் திருடன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த ஊமையில நம்ம படிக்கும் பொழுது அவனுடைய செயல்கள், அவன் செய்த காரியங்கள் எல்லாம் எதை சார்ந்ததாக இருக்குது அப்படின்னா அவன் தன்னுடைய எஜமானிடத்தில் திருடக்கூடியனாக, திருட்டு வேலையில எஜமானுக்கு தெரியாமல் செய்த காரியங்களை நாம பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். இதுல ஒரு மிக மோசமான ஒரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு திருடன் தேவனுடைய பிள்ளையை விட சிறப்பாக செயல்படுவது அப்படிங்கிறதா ஒரு மோசமான விஷயம். இங்க இந்த கெட்ட ஊழியக்காரனை ஒரு திருடன் போன்ற ஒரு சுபாவத்தை கொடுத்து இங்க சொல்லியிருந்தாலும் இந்த ஒரு திருடனுக்கு கூட நம்ம கம்பேர் பண்ணாத வகையில, திருடனுக்கு கூட நாம கம்பேர் ஆகாத ஒரு நிலைமையில இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு 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 மோசமான ஒரு விஷயத்தை தான் ஆண்டவர் என்ன செய்யறாருங்க எங்க சொல்லுகிறார். ஆகவே இந்த ஊமை ஒரு தீவிரமான முக்கிய சிந்தனைகளை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த ஊமையில நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு உண்டான அனைத்தும் யாரிடத்துல இருக்குதுங்க? தேவனிடத்தில் இருந்தது. அது எல்லாமே தேவனுக்குரியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 24:1 சொல்லும் பொழுது பூமியும் அதை நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் யாருடையதுங்க? கர்த்தருடையதான் இருக்கிறது. அவை இந்த பூமியும் அதில் உள்ள யாவையும் கர்த்தருக்குரியதா இருக்கிறது. அதில் வாழ்பவர்களும் கர்த்தருக்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் நானும் அதுல இருக்கிறோம். நீங்களும் நானும் கூட தேவனுக்கு உரியவர்களாக இருக்கிறோம். அவர் நம்மை படைத்த படைப்பாளராக இருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய படைப்பாளருக்கு நாம் உரியவர்களாக இருக்கிறோம். அநேக நேரம் நாம் நம்முடைய சொந்த சரீரங்களை, சொந்த ஆத்துமாக்களை நாம் என்ன செய்வோங்க? நாம சொந்தம் கொண்டாடக்கூடியலாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு இந்த சரீரமும் ஆத்துமாவும் நம்முடையதுதான். ஆனா இந்த சரீரமும் ஆத்துமாவுக்கும் உண்மையாகவே உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னா தேவனுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த சரீரங்களையும் இந்த ஆத்துமாவையும் கொடுத்தது யார் அப்படின்னா கர்த்தராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த சரீரங்களையும் ஆத்துமாவையும் கொடுத்த தேவனுக்கு நீங்களும் நானும் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய நாளில் நீங்களும் நானும் ஒரு நல்ல வேலைக்காரனாக இருக்கிற போறோமா, ஒரு நல்ல உக்கிரானக்காரனாக இருக்கிற போறோமா, அல்லது இந்த கெட்ட உக்கிரானக்காரனை போல நாம இருக்க போறோமா அப்படிங்கிறத நாம நம்முடைய கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். சரி பிரியமானவர்களே, இந்த ஊமைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த ஊமையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் விஷயம் லூக்கா 16:1. பின்னும் அவர் தம்முடைய சீசலை நோக்கி, ஐஸ்வர்யவான்களாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்ப இங்க பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய சீசல்ல பார்த்துதான் இந்த காரியங்களை துவக்கத்துல பேசிட்டு இருக்கிறார். அடுத்ததாக ஒரு ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஒரு உக்கிரானக்காரன், ஒரு வேலைக்காரன் இருந்தான்.
அந்த வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக இந்த எஜமானுக்கு என்ன செய்ய வருதுங்க, தெரிய வருது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாமும் இந்த உக்கிரானக்காரன் எப்படி தன்னுடைய எஜமானுக்கு வரும் பொழுது கணக்கு ஒப்புவிக்க அவன் போய் நின்றானோ, அதே போல நீங்களும் நானும் ஒரு நாள் தேவனுக்கு முன்பதாக கணக்கு ஒப்புவிக்க நாம் அவருடைய சமூகத்துல நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் அழிந்து போவதற்கு ஒரே ஒரு வழி, ஒரு கெட்ட உக்கிரானக்காரனாக நாம் இருக்கும் பொழுது நாம் அழியக்கூடியலாக இருக்கிறோம். அப்போ தேவன் நம்முடைய கையில எதை ஒப்படைத்திருக்கிறாரோ அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருவேளை அது உலக பொருட்களா இருக்கலாம், அல்லது நம்முடைய உடலா இருக்கலாம், இந்த சரீரமா இருக்கலாம், இந்த ஆத்மாவா இருக்கலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்த எதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்ம எப்படி உபயோகப்படுத்தினோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப பாருங்க, இங்க ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், தன்னுடைய ஆஸ்திகளை இந்த ஊழியக்காரன் இடத்துல ஒப்பு கொடுத்தான். இந்த ஊழியக்காரன் அதை சரியாக கையாளது போது அதை கணக்கு கேட்க அந்த எஜமான் வந்தது போலவே தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கொடுத்த அநேக காரியங்களை அவர் ஒரு நாள் கணக்கு கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நம்மிடத்துல தேவன் ஒப்படைக்கப்பட்டவற்றை நாம் வீணடிக்கிறோமா அல்லது அதை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. லூக்கா 15:13 சொல்லும் பொழுது, இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல கெட்ட குமாரனை பற்றிய ஒரு ஊமையை நம்ம படித்தோம். இந்த கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்த எல்லா ஆஸ்திகளையும் பிரித்து கொண்டு போய் அவன் என்ன செய்தாங்க, அதை சரியா பயன்படுத்தினானா அப்படின்னா இல்ல. அதை எல்லாத்தையும் அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அவன் என்ன செய்து போட்டாங்க, அவன் அழித்து போட்டான். தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் வீணடித்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கிறோமா? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகள், உலக நன்மையா இருக்கட்டும், நம்முடைய சரீர நன்மைகளாக இருக்கட்டும், தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட காரியங்களை நாம் வீணடிக்கிறோமா? நாம் அந்த கெட்ட குமாரனை போல நாம் இந்த துன்மார்க்கனமாய் ஜீவனம் பண்ணி அதை அழித்து கொண்டிருக்கிறோமா? உதாரணத்திற்கு, தேவன் உங்களிடத்துல ஒப்படைத்த உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர்களை சரியான முறையில நீங்க வளர்த்தி கொண்டிருக்கிறீர்களா? அவர்களிடத்துல சரியான அன்பையும் அக்கறையும் நீங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களிடத்தில் கொடுத்த உலக பொருட்களை நீங்கள் ஞானமாக பயன்படுத்தி இருக்கிறீர்களா என்ற கேள்விகளை நமக்குள்ளாக நாம் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவை இங்கு ஒரு ஐஸ்வர்யவான் எப்படி தன்னுடைய ஆஸ்திகளை அழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனை பற்றி அவர் கேள்விப்படுகிறார். அப்போ அந்த கேள்விப்படக்கூடிய அந்த காரியம் அது உண்மைதானா என்று அதை உறுதி செய்வதற்கு அவர் என்ன செய்யறாருங்க, அவர் நேர்ல வந்து அந்த வேலைக்காரனிடத்துல என்ன செய்யறாருங்க, அவர் கணக்கு கேட்கக்கூடியவராக இருக்கிறார். மத்தேயு 16:26 சொல்லும் பொழுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் அப்படின்னு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில பல உலக பொருட்கள், பல உலக காரியங்களை நாம் சேகரிக்க நாம் முயற்சி செய்கிறோம். ஆனா இதெல்லாம் நம்ம சேகரித்துட்டு நம்ம எதைய மறந்துடுறோங்க, இந்த ஆத்துமாவை சேகரிப்ப நம்ம என்ன செஞ்சிடறோங்க, மறந்துடுறோம். அவைதான் ஆண்டவர் இந்த உண்மையில சொல்றாரு, இந்த உலக ஆஸ்திகள், இந்த உலக காரியங்கள் எல்லாம் சேர்த்துட்டு நீ ஒரு உண்மையுள்ள உக்கிரான ஊழியக்காரனாய் இருக்க நீ என்ன செய்தராத, நீ மறந்து விடாதே. தொடர்ந்து இந்த ஊமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது லூக்கா 16:2 அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்க கூடாது என்றார். பிரியமானவர்களே, முதலாவதாக இந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்யறாருங்க, அந்த உக்கிரானக்காரன் தன்னுடைய ஆஸ்திகளை அழித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு வதந்திய நம்புறாரு. இரண்டாவதாக அந்த வதந்திகள் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத அவர் நேரடியாக வந்து அதை உறுதி செய்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கூட நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்புகளுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம நினைவில் கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10 சொல்லும் பொழுது, நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பதாக ஒரு நாள் நின்று நாமும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
அந்த மனுஷன் ஒரு கெட்ட உக்ரானக்காரனாக இருந்ததால் தன்னுடைய வேலையை அவன் என்ன செய்தானுங்க, இந்த இடத்துல இழந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாள்ல கணக்கு ஒப்பிக்கும் பொழுது நாம் ஒரு கெட்ட வேலைக்காரனாக, ஊழியக்காரனாக அல்லது உக்கிரக்காரனாக இருக்கும் பொழுது நாமும் பரலோகத்தை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஆத்துமாவை நாம் இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மிடத்துல தேவன் ஒப்படைத்த அநேக காரியங்களை நம்முடைய இஷ்டத்திற்கு நாம செய்துவிட்டு நாம யாருக்கும் நான் கணக்கு சொல்ல தேவையில்லை என்று ஒரு மெத்தன போக்குல நாம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் அது முற்றிலும் தவறான ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்மை படைத்த தேவனுக்கு முன்பதாக ஒரு நாள் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த ஊமையில நாம கற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாவது விஷயம் லூக்கா 16:3, அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன், என் எஜமானன் உக்கிரான வேலையிலிருந்து என்னை நீக்கி போடுகிறானே, தோண்ட எனக்கு பலன் இல்லை, இறக்கவோ வெட்கப்படுகிறேன் என்று தனக்குள்ளே அவன் என்ன செய்தான் சொல்லிக் கொண்டான். இப்ப இந்த மனுஷன் தனக்குள்ள சில காரியங்களை பேசிக்கிறான். என்ன பேசிக்கிறான் அப்படின்னா, நான் என்ன செய்வேன், சோ எஜமான் வந்துட்டாரு, நான் பண்ண தப்ப கண்டுபிடிச்சிட்டாரு, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாரு, இப்ப நான் என்ன செய்ய போகிறேன், என்னால தோண்ட முடியாது, வேலை செய்யறதுக்கு எனக்கு பலன் இல்லை, இறக்குறதுக்கு நான் என்ன செய்யறேன், நான் வைக்கப்படுறேன், நான் அடுத்தது நான் என்னதான் செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்கால கேள்வியோடு இந்த மனிதன் என்ன செய்யறாங்க, இங்கு நின்று கொண்டிருக்கிறான். அப்போ இந்த மனிதன் சொல்லும் பொழுது சொல்றான் பாருங்க, குழி தோண்டவோ அல்லது பிச்சை எடுக்கவோ நான் என்ன செய்யறேன், வெட்கப்படுகிறேன். ஆனா அவன் ஒரு விஷயத்துக்கு வெட்கப்படல. எதுக்கு வெட்கப்படலன்னு தெரியுங்களா? திருடுவதற்கு அவன் வெட்கப்படல. இந்த மனிதன் மாத்திரமல்ல, இவனை போல இன்றைக்கு அநேக மனிதர்கள் கூட யாரிடமாவது சென்று உதவி கேட்பதை காட்டிலும் திருடுவது மேன்மை அப்படின்னு என்ன செய்யறாங்க, அவர்கள் நினைக்கக்கூடியலாம் இருக்கிறார்கள். இந்த ஊழியக்காரன் பிச்சை எடுப்பதை என்ன செய்தாங்க, அவன் கேவலமாக நினைத்தான். ஆனால் திருடுவதை அவன் எப்படி பார்த்தாங்க, சரியானதாய் பார்த்தான். எப்படி இவனை திருடுறன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அடுத்த வசனத்துல இவன் செய்த காரியத்தை நீங்க கவனிங்க. லூக்கா 16:4, நான் உக்கிரானக்காரன் வேலையிலிருந்து தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது என்னதென்று எனக்கு தெரிந்தது என்று அவன் சொன்னான். இப்போ அவனுக்குள்ள என்ன வந்துருச்சுங்க, அவன் எதிரானத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது அவனுக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. என்ன யோசனை அப்படின்னா, இப்ப நான் வேலையை விட்டு நான் என்ன செய்ய போறேன், நான் விரைவாக என்னை வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க, இந்த வேலையை நான் சீக்கிரம் விட போறேன். ஆனாலும் இந்த வேலை விட்டாலும் இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்னை அவர்களுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்ளும்படி, இந்த ஜனங்களுடைய அன்பை எல்லாம் நான் சம்பாதித்துக் கொள்ளும்படி நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இவன் நினைக்கிறான். பிரியமானவர்களே, இவனுடைய எதிர்கால திட்டம் ஒன்று இவனுடைய கைக்கு வந்துருச்சு. அப்போ இங்கு அவன் எதிர்காலம் நன்றாய் இருக்கும்படியாக ஒரு செயலை செய்ய அவன் தீர்மானிக்கிறான். ஆனா அது நல்லதுதான். அவன் அதற்காக அவன் என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறது தான் இங்கு மிக மோசமான ஒன்றாய் இருக்கிறது. ஆகவே இந்த மனிதன் தன்னுடைய எதிர்காலத்திற்காக செய்ய நினைத்த காரியங்கள் தவறில்லை. ஆனால் அவன் அதை தயார் செய்யும் விதத்தை நாம் என்ன செய்ய முடியாதுங்க, நாம பாராட்ட முடியாது. இங்க பாருங்க, இங்க இந்த கெட்ட உக்கிரானக்காரன் இந்த பூமியில தனது எதிர்காலத்தை பற்றி அவன் கவலைப்படுகிறான். அதற்கான ஏற்பாடுகளை அவன் செய்ய அவன் முயற்சி செய்கிறான். ஆனா இதே தேவனுடைய பிள்ளைகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஒளியின் பிள்ளைகள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றவங்க நித்திய எதிர்கால வாழ்க்கைக்காக பல நேரங்கள்ல அவன் என்ன செய்யறதில்லைங்க, கவலைப்படுவதில்லை. அதே தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய உலக வாழ்க்கைக்காக அநேக நேரம் கவலைப்படுறாங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அவர்கள் கவலைப்படுவதில்லை. இது ஆச்சரியமா இல்லையா? பிரியமானவர்களே, கர்த்தர் அதை தான் நீங்க என்ன செய்யறாருங்க, எங்க சுற்றி காட்டுகிறார். இங்க ஒரு திருடன் என்ன செய்யறாங்க, இவன் திருடவோ அல்லது ஏமாற்றவோ அதற்காக தன்னுடைய எதிர்காலத்தை காப்பாற்றிக் கொள்ளவோ அவன் என்ன செய்யலைங்க, வெட்கப்படவில்லை.
ஆனா தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிந்தனையில, ஒரு மெத்தன போக்குல, ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையில, எனக்கு என்ன, ஏதோ ஒன்று பரலோகத்துக்கு போனாலும் சரி, பரலோகத்துக்கு போலைனாலும் சரி அப்படிங்கிற ஒரு ஒரு எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு போக்குல மக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவின் சபையில கூட அப்படிப்பட்ட அநேக விசுவாசிகள் இருப்பதை நீங்களும் நானும் பார்ப்பதுண்டு. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருப்பவர்கள் தான் ஆராதனைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, சரியா வரமாட்டாங்க. போனா போதும் சபைக்கு அப்படின்ட்டு இருப்பாங்க. வேதாந்தத்தை சரியா வாசிக்க மாட்டாங்க. சபை சார்ந்த காரியங்களை எதுலையும் அந்த அளவுக்கு ஈடுபாடோடு செய்ய மாட்டாங்க. சில நேரங்கள்ல சபைக்கு வாங்க, சபையில் இதை செய்யுங்க, இப்படி இருங்க அப்படின்னு சொன்னா கூட அது நிமித்தமாய் அவர்கள் என்ன செய்வாங்க, எரிச்சல் அடைவாங்க, கோபப்படுவாங்க அப்படி சொல்றவங்க நிமித்தமாக. அவை பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து, ஆவிக்குரிய காரியங்களுக்காக அவர்கள் அநேக நேரம் கவலைப்படுவதில்லை. ஆனால் மாம்சத்துக்குரிய இந்த மனிதன் தன்னுடைய எதிர்காலத்துக்காக மிகுந்த கவலைப்பட்டு அதற்காக ஒரு திட்டத்தை அவன் செய்கிறான். இயேசு கிறிஸ்து தொடர்ந்து இந்த உண்மையில சொல்லும் பொழுது, லூக்கா 16வது அதிகாரம் 5-7 வசனங்கள்ல, பின்பு அவன் தன் எஜமானிடத்தில் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து, முதலானவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமா எழுது என்றான். பின்பு அவன் வேறொரு நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். பிரியமானவர்களே, இப்போ இவனுடைய ஐடியா என்ன திட்டம் அப்படின்னா, தன்னுடைய எஜமான இடத்துல கடன் பட்டவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பார்த்துட்டு அதுல ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணி, வா, நீ எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிற, நீ 100 குடம் எண்ணெயா, 50 எழுது. அடுத்தவனை பார்த்து, நீ வா, நீ எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிற, நீ 100 கலம் கோதுமையா, நீ உன் சீட்டை எடுத்து என்ன செய்ய, நீ 80 என்று. அப்ப இவன் என்ன செய்யறான், இங்கே ஒரு தவறான காரியத்தை செய்யறான். தான் வேலையிலிருந்து நீக்கப்பட போறேன், நான் வேலையிலிருந்து போனாலும் இந்த மக்கள் மத்தியில நான் நல்ல பேரை வாங்கணும், அவர்களுக்கு நான் ஒரு நல்லது செஞ்சிட்டேன் அப்படின்னு காமிச்சிட்டு அவங்ககிட்ட இருந்து நான் ஒரு நல்லதை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய எஜமானுடைய கணக்கை இவன் என்ன செய்யறாங்க, தவறாக காட்டுகிறான். ஆகவேதான் இவனை என்ன செய்யறங்க, திருடுவதற்கு அவன் தயங்குவதில்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தை நாம முன்னாடி சொன்னோம். பிரியமானவர்களே, இந்த ஒரு மனிதனுடைய இருதயத்தை பாருங்க. இதை நாம் இன்னும் புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க வீடு கட்டுவதற்கு ஒரு 50 லட்சம் கடன் வாங்கிட்டு, இப்போ 50 லட்சம் கடன் வாங்கும் பொழுது அந்த பேங்க்ல இருந்து ஆபீசர் வந்து, நீங்க வாங்கின 50 லட்சத்துல 25 லட்சத்தை இப்ப கட்டுங்க, பாதி 25 லட்சத்தை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், டிஸ்கவுண்ட் பண்ணி இன்னைக்கே நான் ஒரு சர்டிபிகேட் தரேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, உடனே எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணி வந்து அந்த 25 லட்சத்தை என்ன செஞ்சிருவாங்க, நம்ம கட்டி சந்தோஷம் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, அவரை ரொம்ப நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த உதவி செய்தவரை நம்ம நேசித்து அவருக்காக சில உதவிகளை நம்ம செய்வோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு தான் இந்த மனிதன் அங்கிருக்கக்கூடிய அந்த கடன்பட்ட தன்னுடைய எஜமான இடத்துல கடன் பட்டவில்லை, அங்கு தவறான ஒரு கணக்கை எழுதி அவர்களுக்கு ஒரு உதவி செய்யற மாதிரி செஞ்சு அவர்களுடைய அன்பை பெற்றுக்கொண்டு அவர்களிடத்திலிருந்து தன்னுடைய எதிர்காலத்துக்கு வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு தவறான ஒரு காரியத்தை இவன் செய்கிறான். அதனாலதான் he has the name unjust servant, ஒரு அநீதியுள்ள உக்கிரானக்காரன் என்று அவன் பெயர் வந்தது இதனாலதான். ஒன்று ஆஸ்திகளை அழித்து கொண்டிருந்தான், இன்னொன்று தான் தவறுல சிக்கின பிறகும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள தன்னுடைய எஜமானுடைய கணக்கை அவன் என்ன செய்தாங்க, அவன் தவறாக காட்டினான். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல அப்படிதான் இருக்குது பாருங்க. இந்த உலகத்துல இந்த மனிதன் செய்ய நினைத்த விஷயங்கள், அதாவது தன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அவனுக்கு இருந்து அந்த எதிர்காலத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிற யோசனை வந்தது தவறு கிடையாது. ஆனா அந்த எதிர்காலத்துல தான் என்ன செய்ய போகணும் அப்படிங்கிறதுக்காக அவன் எடுத்த முயற்சிகளும் அவன் செய்த காரியங்களும் தான் இங்க என்னவா இருக்குதுங்க, தவறா இருக்குது. ஆனா இந்த மனிதனிடத்துல இருந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மனிதன் எதிர்காலத்தை பற்றிய ஒரு அக்கறை உடையவனாக இருந்தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த எதிர்காலத்தை பற்றிய அக்கறை இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோங்க, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த உலகத்தில் உள்ள தனது பொக்கிஷங்களை இந்த மனிதன் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அக்கறையை நாம பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அநேக நேரம் பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோ ஒரு ஆர்வமோ அநேக நேரம் தேவனுடைய பிள்ளைகளிடத்துல இல்லை. ஆண்டவர் மத்தேயு 6:19 21 வரைக்கும் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருங்க? பூமியில் உங்களுடைய பொக்கிஷங்களை நீங்க சேர்த்து வைக்க வேண்டாம். நீங்க பூச்சியாவது துருவாவது அதை அழிக்கும், திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை மிகுதியாய் சேர்த்து வைங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது அவைகள் என்ன செய்தில்லை, அழிக்கிறதில்லை. அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுகிறதில்லை. உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்குன்னு ஆண்டவர் மிக தெளிவா சொல்றாரு. நாமளும் அடிக்கடி கேட்டுக்கிறோம். பட் பீப்புள் நெவர் இன்டென்ட் டு மேக் த ட்ரெஷர் இன் ஹெவன். எப்பொழுதும் பரலோக ராஜ்யத்துல தங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க ஜனங்கள் ஆர்வம் காட்டுவது கிடையாது. இந்த வேலைக்காரன் ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு மனப்பான்மை அவனிடத்துல இருந்தது. என்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க, என்னுடைய எஜமானிடமிருந்து திருடினாலும் அவனுக்கு கவலை இல்லை. அவன் எப்படியோ போய் போறான், எனக்கு என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனிடத்துல இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம இப்படி யாரிடமும் நாம் என்ன செய்ய தேவையில்லைங்க, நாம திருட தேவையில்லை. மாறாக தேவன் நமக்கு சொல்லும் பொழுது நீங்கள் தேவனுக்கும் சக மனிதர்களுக்கும் நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்மளால் முடிந்த வரைக்கும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக கவலைப்பட வேண்டாம் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். நாம இந்த உலகத்துல செய்யக்கூடிய செயல்கள் பரலோகத்துல பொக்கிஷங்களாக சேர்க்கும். அந்த நாம் செய்கிற நன்மைகள் நம்முடைய எதிர்காலத்தை பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு போதனை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு விஷயத்தை நீங்க கவனித்து பாருங்கள். இந்த கெட்ட வேலைக்காரன், இந்த அன்ஜஸ்ட் சர்வெண்ட் செய்த காரியங்கள் என்ன அப்படின்னா, தன்னுடைய வேலை இன்னும் சில நாட்களே இருக்கும் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சிருந்தான். ஆகவே ஒரு நேர்மையற்ற செயல்ல அவன் ஈடுபட்டான். தான் திருடுகிறோம் என்றும் அவனுக்கு தெரிந்திருந்தது. அதனாலதான் அவன் என்ன சொல்றாங்க, எடு சீக்கிரமா எழுது அப்படின்ட்டு என்ன செய்தாங்க, அந்த நபர்களை ஒரு ஹரியப் பண்ணிட்டே இருந்தான். பிரியமானவர்களே, எஜமான் என்ன நடக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சுட்டு இருந்தாருங்க, பார்க்கறதுக்குள்ள அவன் இதையெல்லாம் செஞ்சு எப்படியாச்சும் தன்னுடைய எதிர்காலத்தை அவன் சரி செய்ய இந்த மோசமான காரியங்களை அவன் ஈடுபட்டான். அடுத்தது ஆண்டவர் சொல்லும் பொழுது லூக்கா 16:8 அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சி கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நீங்க இந்த உண்மையில பாருங்க. இவ்வுலகத்தினுடைய பிள்ளைகள் தங்களுடைய சந்ததியில் ஒளியின் பிள்ளைகளை விட எப்படி இருக்கிறாங்களாங்க, அதிக விவேகம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். இன்னும் புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உலக மக்கள் தேவனுடைய மக்களை காட்டிலும் அநேக நேரம் அதிக புத்திசாலிகளா இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் அநேக நேரம் ஒரு மெத்தன போக்குல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊமையில் ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த கெட்ட ஊழியக்காரனுடைய செயலை பார்த்து எஜமான் என்ன செய்யறாருங்க, பெருமைப்படுறானோமா. அந்த அநீதியுள்ள ஊழியக்காரனுடைய புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். பிரியமானவர்களே, இந்த ஊமையில தேவன் அவனை மெச்சிக்கொள்ளவில்லை. அதை நல்லா புரிஞ்சுங்க. இவனுடைய இந்த மோசமான காரியங்களை செய்து அவனை நிமித்தமாக சந்தோஷப்பட்டது நம்முடைய கர்த்தர் அல்ல, மாறாக அவனுடைய எஜமானே என்ன செய்யறாங்க, சந்தோஷப்படுகிறான். ஆகவே அந்த மனுஷன் என்ன செய்ய முயல்கிறான் என்பதை அவன் உணர்ந்து சந்தோஷப்படுறான். அதாவது அவன் செய்யத காரியங்கள் தவறு, ஆனா அவர் எதனால சந்தோஷப்படுறார் அப்படின்னா, தன்னுடைய எதிர்காலத்துக்காக அவன் எவ்வளவு திட்டமிட்டு அதற்காக தயாராக எதிர்காலத்தை பற்றிய கவலையோடு அதை சரி செய்ய எப்படி முயற்சிக்கிறான் அப்படிங்கிற அந்த செயலை பார்த்து அவனை மெச்சிக்கொள்கிறான். தனக்கு வேலை இல்லாத பொழுது தான் தங்குவதற்கு இடமும் வீடும் கிடைக்கும்படி அவன் மக்களை என்ன செய்யறாங்க, தன்னுடைய பக்கமாக ஈர்க்க இந்த காரியங்கள் எல்லாம் அவன் செய்தான். பிரியமானவர்களே, இந்த உண்மையில கர்த்தர் இந்த உக்கிரானக்காரனுடைய நேர்மையற்ற செயல்களை மெச்சிக்கொள்ளவில்லை. மாறாக தனது எதிர்காலத்தை பற்றிய சிந்திப்பில் அவன் காட்டிய விவேகத்தை ஆண்டவர் என்ன செய்யறாருங்க,
அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவன் செய்த காரியங்கள் சரியாக இல்லாவிட்டாலும் அவனது அந்த முன்னெச்சரிக்கை உணர்வு இங்கு சரியானதாக என்ன செய்யப்படுதுங்க, சொல்லப்படுது. அந்த காரியத்தை தான் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த அநீதியுள்ள உக்கிரானக்காரன் தன்னுடைய எதிர்காலத்திற்காக அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய அவன் அதற்காக மிக கடினமாக என்ன செய்யறாங்க, உழைக்கிறான். ஆகவே ஒளியினுடைய பிள்ளைகளாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய நித்திய எதிர்காலத்திற்கான தேவைகளை சரியாய் இருப்பதை உறுதி செய்ய நாமும் என்ன செய்யணுங்க, சரியாக உழைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் ஒரு நல்ல உக்கிரானக்காரனாக இருக்க விரும்புகிறேன். நித்தியத்தை ஆளுகிறவர்களால், அதாவது பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நித்தியத்தில் நான் ஏற்றுக்கொள்ளப்பட விரும்புகிறேன் என்று நாம் ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாம் கடினமாய் உழைக்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் அநேக நேரம் நாம் அப்படி சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்மில் பலர் எதிர்காலத்திற்காக நாம் செய்ய வேண்டிய தயாரிப்புகளை பற்றி நாம் முணுமுணுத்து கொண்டே நாம் என்ன செய்யறோங்க, நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய எதிரான வாழ்க்கைக்காக நாம் ஒன்றும் பெருசா சிரமப்படுறது கிடையாது. இதை எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம சிரமப்பட்டோம் அப்படின்னா நாம ஆராதனைகளுக்கு என்ன செய்வாங்க, நாம் போக வேண்டும், ஆராதனைக்கு போறதை நாம் விட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும். ஒரு பிரசங்கி தினந்தோறும் என்னை பார்த்து ஏன் வரல அப்படின்னு கேட்காதபடி நான் ஆராதனைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கும். பைபிள் கிளாஸ் என்ன எப்போ பார்த்தாலும் எடுக்க சொல்றாங்க, பைபிள் கிளாஸ்க்கு வர சொல்றாங்க அப்படின்ட்டு நாம் என்ன செய்ய மாட்டோங்க, நம்ம சோர்வு அடைய மாட்டோம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னு தெரியுமா, ஆனா இந்த ஊழியர் சொல்றாரு ஏன் கூட்டத்துக்கு வரல, ஏன் சபைக்கு வரல, ஏன் அந்த மீட்டிங் வரலன்னு ஈஸியா சொல்றாரு அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, ஜனங்கள் சொல்வார்கள். பிரியமானவர்களே, ஜனங்கள் அநேக காரியங்களை முன்வைப்பார்கள். நான் மக்கள் மத்தியில போய் நற்செய்தி சொல்லணுமா, எனக்கு வேற வேலை இல்லையா, நான் காலையில போயிட்டு நைட் ஆகுறது வேலைக்கு வரக்கு, இதுல நான் போய் மற்றவங்களுக்கு வேலை சொல்லணுமா, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என் பிள்ளைகளோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அது இவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. பிரியமானவர்களே, பிள்ளைகளோடு நல்ல முறையில் வாழ்வது, நேரங்களை செலவழிப்பது தவறல்ல. ஆனால் பிள்ளைகளோடு செலவழிக்கிறேன் என்று சொல்லி சபைக்குரிய காரியங்களை நாம் தடை செய்வது தவறு. மனைவியோடு நான் நேரம் செலவழிப்பது சரியில்லை அப்படின்னு சொல்ல கிடையாது. ஆனால் மனைவியோடு நேரம் செலவழிப்பதற்காக சபையை விட்டு விடுவது என்னவா இருக்குதுங்க, தவறாக இருக்கிறது. அப்போ அநேக நேரம் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, முறுமுறுக்கிறார்கள். அநேக காரியங்களை வைத்து என்ன செய்யறாங்க, இன்றைக்கு தேவனுடைய காரியங்களை அநேகர் நாட்டம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த மாதிரி இருதயம் உடைய ஜனங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர்கள் எதிர்காலத்திற்காக தயாராவதில் அவர்களுக்கு உண்மையான அக்கறை இல்லை. அநேக விசுவாசிகளுக்கு எதிர்காலத்திற்காக தயாராகக்கூடிய ஒரு உணர்வு இல்லாத ஒரு மெத்தன போக்குல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் அனைத்தும் நீதியுள்ளவை மற்றும் நேர்மையானவை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு விசுவாசிகளாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் உள்ள மக்கள் அழியும் பொருட்களை தேடுவதில் காட்டும் தீவிரத்தை விட நாம் பரலோகத்தின் பொக்கிஷங்கள் சேர்ப்பதில் குறைந்த அக்கறையை நாம் என்ன செய்கிறோம், நாம் காட்டுகிறோம். ஒரு மனிதன் இந்த பூமியில கோடீஸ்வரன் ஆக நினைக்கும் பொழுது எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது நான் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன செய்யறாங்க, அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான். ஒவ்வொரு காசையும் சம்பாதிக்க அவன் மிகவும் பிரயாசப்படுகிறான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, சில ஜனங்கள் வேலையே கதி அப்படின்ட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு பணம் போதாது, அது இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று அதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, பரலோகம் எவ்வளவு மகிமையானது என்று நாம் நினைத்தாலும், பரலோகத்தினுடைய மகிமைகளை நாம் தெரிந்து கொண்டிருந்தாலும் அங்கே செல்வதற்கு அவ்வளவு கடினமாக நாம் என்ன செய்வதில்லைங்க, நாம பாடுபடுவதில்லை, நாம உழைப்பதில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்துக்கு செல்வதை விட இந்த உலகத்துல மேன்மையான ஒன்று எந்த ஒரு விஷயமே இல்லை. ஆகவே ஒரு உண்மையுள்ள உக்கிரானக்காரன் இருப்பதற்கு செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, தேவன் தனக்கு சொன்ன அனைத்தையும்
நாம நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை காட்ட நாம் நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய ஆயத்தத்தை செய்து நாம் தேவன் சொன்ன காரியங்களுக்கு நாம் என்ன செய்யணுங்க, கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவாகிய நாம் தேவனிடம் வரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடுவதை விட உலக பொருட்களை தேடுவதில் அதிக கடினமாக நாம் என்ன செய்யறோங்க, நாம உழைக்கக்கூடியலாம் இருக்கிறோம். சபையின் உறுப்பினர்கள் தங்களுக்கு தேவையில்லாத போதும் கூட அடிஷ்னல் ஒர்க், எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்வாங்க, ஓவர் ஷிஃப்டிங் பார்ப்பாங்க. எதுக்காக? நிறையா சம்பாதிக்கணும், நிறையா காசு. பிரியமானவர்களே, அநேக தங்களுடைய நேரங்களை குடும்பத்தோடு செலவழித்து கொண்டு குடும்பத்தோடு நாங்கள் செலவழிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல சபையை அநேகர் என்ன செய்யறாங்க, புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை உண்மையிலேயே நேசித்தார் என்றால் தங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட நல்ல உக்ரான கானாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். அவை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று விரும்பும் காரியங்களை புறக்கணிப்பதன் மூலம் நீங்கள் ஒரு நல்ல உக்ரானாக என்ன செய்ய முடியாதுங்க, மாற முடியாது. அவை ஒரு விஷயத்தை நீங்க கவனித்து பாருங்கள். நாம யாருக்கு ஊழியம் செய்கிறோமோ அவர்களுக்கு நாம யாருக்கு ஊழியம் செய்கிறோமோ அல்லது எதை சேவிக்கிறோமோ அவர்களுக்கே நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ரோமர் 6வது அதிகாரத்துல நமக்கு சொல்லி இருக்கிறது. அவை மரணத்திற்கு ஏதுவாக பாவத்துக்காவது நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலாவது நீங்கள் எதற்கு கீழ்ப்படிய ஒப்புக்கொள்கிறீர்களோ அதற்கே அடிமையா இருக்கிறீர் என்று அறியீர்களா என்று ரோமர் எழுத்தாளர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அவை இந்த ஊமையில் வரும் அந்த ஏமாற்றுக்காரன் இறக்கும் போது நரகத்திற்கு தான் அவன் போவான். அப்படி இருக்க அவன் எப்படி நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியும்? இன்றைக்கு அநேகர் இந்த மனிதனை போலதான் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழ்றாங்க. நான் எதிர்காலத்துக்காக பாடுபடணும், எதிர்காலத்துக்காக நான் உழைக்கிறோம், எப்படியாச்சும் கஷ்டப்படணும், உலக பொருட்களுக்காக அதிக காரியங்களை என்ன செய்யறாங்க, நேரங்களை செலவிடுகிறார்கள், அதற்கான அநேக ஆயத்தங்களை செய்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த கெட்ட உக்கிரான காரணக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம்தான் முன்மாதிரியாக இருக்கிறது. என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது தனது எதிர்காலத்திற்காக தான் தயாராக வேண்டும் என்பதை அவன் உணர்ந்தான். அதை அவன் என்ன செய்தாங்க, செய்ய தொடங்கினான். ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய எதிர்காலத்துக்கு பரலோகத்துக்கு போகணும், பரலோகம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டிருந்தாலும் நாம் அதற்காக உழைப்பதில்லை, அதற்கான ஆயத்தங்களை நாம் செய்ய நாம் என்ன செய்வதில்லைங்க, நம்மை ஈடுபடுத்துவதில்லை. அவை நாம் நம்முடைய பரலோக எதிர்காலத்திற்காக நாம் நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த உண்மையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதிக்கூடிய இன்னொரு விஷயம் லூக்கா 16வது அதிகாரம் 9வது வசனத்துல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே எவர்லாஸ்டிங் ஹெபிடேஷன் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் அன்ரைச்சஸ்னஸ் மேமன் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இங்கே ஒரு கருத்து சிந்திப்பதற்கு மிகவும் அவசியமாக கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு அறிஞர் சொன்னது போல இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஒரு அநீதியுள்ள உக்கிரானக்காரன், ஒரு மோசமான வேலைக்காரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதை வஞ்சகமாக பயன்படுத்தி தன்னுடைய எதிர்காலத்தை விவேகத்துடன் அவன் திட்டமிட்டதற்காக அவனுடைய எஜமான், இந்த உலக பிரகாரமான எஜமான் எப்படி அவனை மெச்சிக்கொண்டான்னு பாருங்க. அப்போ ஒரு தவறை செய்த ஒரு ஊழியக்காரனை இந்த உலக எஜமான் மெச்சிக்கொள்ளும் பொழுது நீதியுள்ள ஒரு எஜமான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன். அப்போ நாம் சரியான விஷயத்தை நம்முடைய தேவனுக்கு நித்தியத்திற்காக நாம் திட்டமிட்டு செய்யும் பொழுது உங்களையும் என்னையும் தேவன் எவ்வளவு மெச்சிக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். உங்களையும் என்னையும் குறித்து தேவன் எவ்வளவு சந்தோஷப்படக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சீசர்கள் தங்களிடம் உள்ள உலக பொருட்களை கொண்டு நன்மைகளை செய்ய வேண்டும், அதன் மூலம் அவர்கள் நித்தியத்தின் பலன்களை பெற வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு வேதத்தில் அநேக முறை அறிவுறுத்தியிருக்கிறார். அப்போ நாம எப்படி ஆயத்தப்படணும், நாம அந்த நித்தியத்திற்காக ஆயத்தமாக நாம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் தொடர்ந்து வேதாந்தத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்போ எப்படி நாம் ஆயத்தப்படுத்துவது? எப்படி என்றால் தேவன் நம்முடைய கைகளில் கொடுத்திருப்பதை நாம் என்ன செய்யணுங்க, பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவன் நம்முடைய உலக வாழ்க்கையில நம்மிடத்துல கொடுத்திருக்கக்கூடிய நன்மைகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும்.
அப்பதான் நம்ம பரலோகத்துல நம்முடைய பொக்கிஷங்களை என்ன செய்ய முடியுங்க, நம்ம சேர்த்து வைக்க முடியும். அப்போ இந்த அநீதியுள்ள ஐஸ்வர்யங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து மன்னிக்கவும், அந்த அநீதியுள்ள ஐஸ்வர்யத்தை கொண்டு நண்பர்களை உண்டாக்கி கொள்வது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம படிச்சோம். வசனத்துல சொல்லுது இல்லைங்களா, அதாவது உங்களுக்கு அநீதியுள்ள உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள். அதனுடைய வார்த்தை என்ன? அநீதியுள்ள பொருட்களினால் நான் எப்படி சிநேகிதர்களை நான் சம்பாதிக்க முடியும்? ஏன் தேவன் இப்படி ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இங்கே அநீதியுள்ள ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது the mammon of unrighteousness அப்படின்னு ஏன் அழைக்கப்படுது அப்படின்னா, ஏனெனில் பணம் பொதுவாகவே தீய நோக்கங்களுக்காகவே தேடப்படுகிறது மற்றும் பயன்படுத்தப்படுகிறது. பணம் மோஸ்ட் ஆஃப் த ரீசன் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த வே எதற்கு தேவைப்படுதுங்க, எதுக்கு பயன்படுத்துங்க, தவறான ஒரு விஷயத்துக்கே பயன்படுத்து. அதனாலதான் ஆண்டவர் இங்க பணத்திற்கு ஒரு பேரை தராரு. என்ன பேரை தராருங்க? அநீதியுள்ள ஐஸ்வர்யம். இதை இங்க மட்டுமல்ல, வசனத்துல தேவன் சொல்லும் பொழுது, மத்தேயு 6:10 சொல்லும் பொழுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 3:8 சொல்லும் பொழுது, உதவிக்காரர்கள் இரட்டை நாக்குள்ளவர்களாய் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறலுமாய் இருக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது. அவை பணம் பாருங்க, இங்க இழிவான ஆதாயம், the filthy lucre அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு மனிதன் இந்த உலகத்துல தன்னுடைய திறமையும் தன்னுடைய உழைப்பையும் கொண்டு நேர்மையான முறையில பணத்தை அவன் ஈட்டிருக்கலாம். ஆனாலும் வேதமும் ஒரு பணத்தை என்னன்னு சொல்லுது அப்படின்னா, இழிவான ஆதாயம் தான் அது சொல்லுது. இதை சொல்லுவதற்கான 2 காரணங்கள் என்ன அப்படின்னா, அது பரிசுத்தமான காரியங்களுடன் ஒப்பிடும் பொழுது அவ்வளவு உயர்வானது அல்ல. பரலோகத்தோடு ஒப்பிடும் போது அது ஒன்றும் உயர்ந்ததல்ல. 2வது, பல நேரங்களில் பணம் தவறான காரியங்களுக்கே அது பயன்படுத்தப்படுது. ஆகவேதான் ஆண்டவர் இங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார், இழிவான ஆதாயம். அல்லது ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்றாரு அநீதியுள்ள ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்றாரு. அவை ஒரு விஷயத்தை கவனிங்க பிரியமானவர்களே, உலக பொருட்கள் ஒரு நாள் அழியும். ஆனால் மத்தேயு 6:19-20 படி பரலோகத்தில் சேர்க்கப்படும் பொக்கிஷங்கள் ஒருபோதும் என்ன செய்யாதுங்க, அழியாது. நாம சேர்க்கக்கூடிய பணங்கள், செல்வங்கள், உலக ஆஸ்திகள் அழியும். ஆனால் பரலோகத்தில் சேர்க்கப்படும் பொக்கிஷம் அழியாது. இதே நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மத்தியில நம்ம வாசிக்க கேட்டோம். ஆகவே நாம் பொக்கிஷங்களை சரியான இடத்தில் நம்ம என்ன செய்யணுங்க, சேர்த்து வைக்க வேண்டும். அப்போ வேத வாக்கியங்கள் நமக்கு சொல்லும் பொழுது, இது ஒருவன் தனது பணத்தை சரியாக பயன்படுத்தி பெற்றுக்கொண்ட நண்பர்களை என்ன செய்யக்கூடியதா இருக்குதுங்க, குறிக்கக்கூடியதா இருக்கிறது. உங்களிடம் உள்ள பொருட்களை பயன்படுத்தி நண்பர்களை உருவாக்குங்கள், அப்பொழுது அவர்கள் உங்களை நித்திய வீடுகளிலும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த அநீதியுள்ள ஐஸ்வர்யத்தினாலே, அந்த ஐஸ்வர்யத்தை நீ மற்றவர்களுக்கு உதவி செய்வதனாலே நீ என்ன செய்ய, உனக்கு நண்பர்களை சம்பாதித்துக்கொள். ஆகவே உங்கள் திறமையிலேயோ அல்லது உலக பொருட்களாலோ யாருக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருந்தீர்களோ அவர்களை பற்றி தேவன் இந்த வசனத்துல என்ன செய்யறாருங்க, குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறார். உதாரணத்துக்காக, உங்களுடைய பணத்தை கொண்டு ஒருவருக்கு வேதாமம் வாங்கி கொடுக்கிறீர்கள், அவர்கள் அமர்ந்து வேதாமத்தை படிக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறார்கள், சத்தியத்தை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் உங்களுக்கு நண்பராகிறாங்க. அவர்கள் உயிர் மூச்சு உள்ளவரை உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. அல்லது யாராவது ஒருவர் பசியாய் வாடும் பொழுது, அது துணி இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்க அவர்களுக்கு உடையோ உணவோ கொடுக்கும் பொழுது அவர்கள் உங்களை மறக்க மாட்டாங்க, அவர்கள் உங்களுக்கு நண்பராகிறாங்க. அவை பிரியமானவர்களே, அவர்கள் நித்தியத்தில் உங்களை என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறார்கள். இதைத்தான் 1 தீமோத்தேயு 6:17 சொல்லும் பொழுது, இங்க சொல்லப்பட்ட இந்த கொள்கைகளை நம்முடைய கண்கள் என்ன செய்யணுங்க, திறக்க வேண்டும். அப்படியே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாம் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் என்ன செய்யணுங்க, நம்பிக்கை
வைக்க வேண்டும். அப்ப இந்த வசனம் நமக்கு போதிக்கிற விஷயங்கள் என்ன? ஐஸ்வர்யம் நிலையற்றது, ஆனால் ஜீவனுள்ள தேவன் நிலையானவர், அவர் மாறாதவர். நமக்கு சகலத்தையும் அனுபவிக்கிறதற்கு தாராளமாய் கொடுக்கிற தேவன் மேல் நாம் என்ன செய்யணுங்க? நம்பிக்கை வைக்க வேண்டும். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கலாகவும் பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாகவும் நாம இருக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்யறாருங்க? நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் அனைத்தும் தான் நம்மை ஒரு நல்ல உக்கிரானக்காரனாக நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தேவன் உங்கள் வசம் ஒப்படைத்ததை நீங்க என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க. அதை ஞானமாய் பயன்படுத்துங்கள். அது தேவையானவர்களுக்கு கொடுத்து பயன்படுத்துங்கள். பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல நீங்க சேர்க்கும் பொழுது நீங்களும் நானும் ஒரு நல்ல உக்கிரானக்காரனாக இருக்கிறோம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது லூக்கா 16:10 கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதியுள்ளவன் அநேகத்தில் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, சிறிது நேரத்துக்கு முன்பு இந்த அநீதியுள்ள உக்கிரானக்காரன் மனிதனை அழைத்து நீ எவ்வளவு கடன் பட்டாய் அப்படின்னு கேட்பாரு. அப்ப அவங்க 100 நீ 50ன்னு எழுதும்பார். அவங்க 100 நீ 80ன்னு எழுதினார். அப்போ அந்த தொகை சின்னதோ பெருசோ அப்படின்ட்டு அவன் என்ன செய்யலைங்க? அங்க கணக்கு போட்டு பார்க்க கிடையாது. இது சிறியதா இது பெரியதா எதா இருந்தாலும் தன் எஜமானுக்கு அவன் என்ன இல்லைங்க? உண்மையாய் இருக்கவில்லை. அதே போலதான் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் $1 சரியாக கையாள முடியவில்லை என்றாலும் நாம் நிச்சயமாக $5 என்ன செய்ய முடியாதுங்க? நம்ம கையாள முடியாது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, $1 உங்களால சரியா பயன்படுத்த முடியலைனாலும் $5 நீங்க என்ன செய்ய முடியாதுங்க? சரியா பயன்படுத்த முடியாது. என்னிடம் மட்டும் $1 மில்லியன் இருந்திருந்தா நான் சபைக்கு என்னென்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, எங்கிட்ட மட்டும் லட்சக்கணக்கில் பணம் இருந்ததுன்னா நான் சபைக்கு என்னென்ன பண்ணுவேன்னு தெரியுமா? நான் ரேடியோ ஊழியங்களுக்கு உதவி செய்வேன், தொலைக்காட்சி ஊழியங்களுக்கு உதவி செய்வேன், வேதம் இல்லாதவங்களுக்கு வேதம் வாங்கி உதவி செய்வேன், வீடியோ அதாவது செய்திகளை வீடியோ எடுத்து போடுவதற்கு நான் உதவி செய்வேன், கர்த்தருக்கு கடினமாக உழைப்பேன், இன்னும் சபைக்கு அது செய்வேன் இது செய்வேன். ஆனால் எப்போ இருக்கணுமாமாங்க? என்ன இருக்கிறோம்? எங்கிட்ட மட்டும் காசு இருந்தால் பணம் இருந்தால் நான் இதெல்லாம் செய்வேன், எனக்கு கடன் இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு காரியத்தை சோதித்து பாருங்கள். இப்போது உங்களிடம் இருப்பதை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதுக்கு முதல்ல ஆன்சர் சொல்லுங்க. நீங்க இப்பொழுது இருப்பதை வைத்து கடவுளுக்காக, நீங்க கடவுள் மகிமைக்காக நீங்க என்ன செய்றீங்க? இப்போது இருப்பதை வைத்து நீங்கள் கடவுளுக்கு என்ன செய்கிறீர்கள்? நீங்க ஒண்ணுமே செய்யலையா? உங்கள்கிட்ட 2 இருந்தாலும் செய்ய மாட்டீங்க, 3 இருந்தாலும் செய்ய மாட்டீங்க, 4 இருந்தாலும் செய்ய மாட்டீங்க. ஆகவே இது ஒரு மனிதனுடைய மனது மற்றும் இருதயத்தை சார்ந்த ஒரு குணமாக இருக்கிறது. அதனாலதான் வேதாமம் இந்த வார்த்தை முன்வைக்கிறது, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். இப்போ இந்த வசனம் நமக்கு சொல்றது என்னங்க? எனக்கு எல்லாம் இருந்தா நான் செய்வேன் அப்படிங்கிறது செயல்கள் அல்ல. நமக்கு இருக்கிறதுல வச்சு நம்ம கர்த்தருக்கு என்ன செய்யணும்? அவைதான் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். லூக்கா 19:17 சொல்லும் பொழுது, எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இருப்பேன் என்று அவர் சொல்றார். அப்ப கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திற்கு அவன் அதிபதி ஆவான். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து இந்த உண்மையில சொல்லும் பொழுது லூக்கா 16:11 அநீதியான உலக பொருட்களை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருட்களை ஒப்புவிப்பார்கள்? பிரியமானவர்களே, ஒரு நல்ல கேள்வி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அதாவது அநீதியான இந்த உலக பொருட்களை பற்றி, இந்த உலக பொருட்கே நீங்க உண்மையா இல்லை அப்படின்னா யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இதற்கு பதில் வெரி சிம்பிள். என்ன? யாரும் இல்லை. no one will trust you ever. பிரியமானவர்களே, ஒரு உலக பொருட்களையே நம்மால் சரியாக கையாள முடியவில்லை என்றால் மெய்யான ஒரு ஐஸ்வர்யத்தை நம்மால் எப்படி கையாள முடியும்? அப்ப தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சில பொருட்களை அவர் கொடுத்திருக்கிறார். உலக பொருட்களா இருக்கலாம். நம்மால கையாள முடியவில்லை என்றால் அதை தேவனிடத்துல நாம் ஒப்படைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
அப்போ உலக பொருட்களை என்னால் கையாள முடிந்தால்தான் என்னிடத்தில் கர்த்தர் சுவிசேஷத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவை சத்தியத்தை கையாளுவதில் தேவன் என்னை சார்ந்திருக்க முடியுமா? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பறைசாற்றுவதில் தேவன் என்னை நம்ப முடியுமா? நான் ஒரு நல்ல உக்கிராரக்காரனா? எஸ், யூ வில் பி when if you truly trustworthy. நீங்கள் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை உண்மையுள்ளவனாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய காரியங்களுக்கு உண்மையுள்ளவராக அவர் கருதக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா 6:12 ஆண்டவர் இயேசு சொல்றாரு, வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவன் யார்? மீண்டும் ஒரு சிம்பிள் கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். பிறனுடைய காரியத்துல நீங்க உண்மையுள்ளவனாய் இல்லை அப்படின்னா உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக யார் கொடுப்பாங்க? இந்த ஆன்சர் இஸ் சிம்பிள், யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ உங்களாலையும் என்னாலையும் இன்னொருவருடைய ஒரு காரியத்தையே நம்ம சரியா செய்யாத பொழுது நம்மையை நம்பி இன்னொருத்தர் என்ன செய்ய மாட்டாருங்க? வேறொரு காரியத்தை கொடுக்க மாட்டாங்க. இப்போ உங்களிடத்துல ஒரு 500 ரூபாய் கொடுக்குறோம், அதை பத்திரமா பார்த்துங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த 500 ரூபாய் கொடுத்த பிறகு தன்னுடைய சொந்த காசு ஒரு 50 ரூபாயை அவரால் என்ன செய்ய முடியலைங்க? கவனமா பார்த்துக்க முடியல. தன்னுடைய சொந்த பணத்தை கவனமா அவன் பார்த்துக்க முடியாத பொழுது, என்னுடைய சொந்த பணத்தை நான் கவனமா பார்த்துக்க முடியாத பொழுது இன்னொருவர் வந்து எப்படி அவருடைய பணத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு இது நீங்க பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க? கண்டிப்பா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவை பிரியமானவர்களே, நாம் என்ன செய்யணுங்க? நாம் நம்முடைய உக்கிரானத்துவத்துல நாம சரியா இருக்க வேண்டும், நாம கவனமா இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள்ல நாம் என்ன செய்யணுங்க? ஜாக்கிரதையுடையவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 24:1 சொல்லும் பொழுது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, அனைத்தும் கர்த்தருக்கு சொந்தமானது. ஆகவே நாம் நித்தியத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம் ஜீவனை நாம் என்ன செய்யணுங்க? இழக்க வேண்டும் என்றும், நித்தியத்தை அடையும்படி இந்த உலகத்தை விட்டு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது லூக்கா 16:13 எந்த ஊழியக்காரனும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். இங்கு முழுமையான விசுவாசத்தை பகுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நான் உலகத்தின் மீதும் உலக பொருட்கள் மீதும் நான் ஒருவேளை அன்பா இருக்கும் பொழுது நான் தேவனுக்கு சொந்தமானவனாக இருக்க முடியாது, நான் தேவனை நேசிக்கிறவனாக இருக்க முடியாது, நான் அவருக்கு ஊழியம் செய்கிறவனாக இருக்க முடியாது, நான் அவருக்கு முதலிடம் கொடுப்பவனாக இருக்க முடியாது. இதையும் நான் செய்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் முதலாவதாக இருப்பார், அல்லது அவர் அங்கேயே இருக்க மாட்டார். ஒன்று God is there or else he will not be there. வேதம் இந்த போதனை தான் தருது. மத்தேயு 6:33 சொல்லும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆகவே மற்ற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆனால் மற்ற ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று மற்ற ஆசீர்வாதங்களுக்கு முதலிடம் கொடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் இருக்க மாட்டார். அடுத்ததாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது லூக்கா 16:14 இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரர்களாகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையில எல்லாம் சீசரோடு சொல்லிட்டு இருந்தாரு. அங்கே பரிசேயர்கள் கேட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? பரியாசம் பண்ணினார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி சொல்றாரு, நீங்க மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனே உங்களுடைய இருதயங்களை என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அப்போ மனுஷனுக்கு மேன்மையான எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக என்ன செய்யுதுங்க? அது அருவருப்பாக தோன்றுகிறது. அப்ப இந்த பரிசேயர்கள் செல்வத்தை அவர்கள் மேன்மையா பார்த்தாங்க. ஆனா கர்த்தருக்கு முன்பாக அந்த செல்வங்கள் எப்படி இருக்குதுங்க? அருவருப்பாக இருக்கிறது. இந்த அருவருப்பு அப்படின்னா அது நாற்றம், அது முகந்து பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் மேன்மையாக நினைக்கும் சில விஷயங்கள் தேவனுடைய பார்வையில் நாற்றம் எடுக்கக்கூடிய
சில விஷயங்களாக இருக்கிறது. அந்த மாதிரி தான் பரிசேயர்கள் இந்த வார்த்தை அவர்களுக்கு சந்தோஷமாக இல்லை. அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் பரியாசம் செய்தார்கள். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பொருளாசைக்காரர்களாய் அவர்கள் இருந்தார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் ஒருவேளை பொருளாசைக்காரர்களாய் இருந்தீர்கள் என்றால் இந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் நகைப்பீர்கள். இதெல்லாம் பண்ண முடியுமா என்று யோசிப்பீர்கள். பிரியமானவர்களே, அப்படிதான் பரிசேயர்கள் கர்த்தரை பரியாசம் செய்தார்கள். கர்த்தரை திருத்த முயன்றார்கள், அவரை சாடினார்கள். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது உலக பொருட்கள் மீது சரியான அணுகுமுறை கொண்டிருக்க வேண்டும் என்று, ஒருவனுடைய உக்கிரான பொறுப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் போதித்தபடியால் அவர்கள் பரியாசம் செய்தார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை நீங்களே நீதிமான்களாக காட்ட முயற்சி செய்கிறீர்கள் என்று கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னார். ஏனென்றால் அவர்களுடைய இருதயங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய இருதயங்களையும் என்னுடைய இருதயங்களையும் அவர் அறிந்திருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவை இந்த அன்ஜஸ்ட் ஸ்டூவர்ட், அநீதியுள்ள வேலைக்காரனுடைய இந்த ஓமையிலிருந்து நாம் நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்காக நாம் எவ்வளவு பிரயாசப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். பிரியமானவர்களே, இந்த உலக மக்கள் உலக எதிர்காலத்திற்காக, உலக நன்மைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு மெனக்கெட்டு, எவ்வளவு உழைக்கிறார்களோ அதை காட்டிலும் அதிகமாக நாம் நித்தியத்திற்காக, பரலோகத்திற்காக, அந்த எதிர்காலத்திற்காக நாம் கடினமாய் உழைப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊமையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில பாடங்களை பார்த்து நாம் இந்த ஊமையை நாம் நிறைவு செய்வோம். முதலாவது, அனைத்து பொருட்களும் தேவனுக்கு சொந்தம், அதை நாம் உணர வேண்டும். ரெண்டாவதாக, உலக பொருட்களால் உங்களை ரட்சிக்க முடியாது. ஒருவேளை நாம் கோடீஸ்வரராக இருந்தாலும் நித்தியத்தில் அவைகள் நம்மை காப்பாற்றாது. மூன்றாவதாக, நாம் நல்ல உக்கிரானக்காரர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் உங்கள் கையிலும் என்னுடைய கையிலும் சில காரியங்களை ஒப்படைத்திருக்கிறார். அவற்றை பராமரிக்கவும் ஞானமாய் பயன்படுத்தவும் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அவை நாம் அப்படி செய்யாவிட்டால் நாம் சிக்கலில் விழுவோம். நான்காவதாக, இந்த வாழ்க்கையில் நாம் பயன்படுத்திய பொருட்களுக்காக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உங்களிடம் அவை உள்ளன, நீங்கள் அவற்றை பயன்படுத்த வேண்டும், அதற்காக நான் கணக்கு சொல்ல வேண்டும். ஐந்தாவது, நித்தியத்திற்காக தயாராவது விவேகமானது, அப்படி தயாராமல் இருப்பது முட்டாள்தனமானது. ஆறாவதாக, நல்ல உக்கிரான பொறுப்பு என்பது தரத்தை சார்ந்தது, அளவை சார்ந்தது அல்ல. இட் இஸ் அபவுட் குவாலிட்டி, நாட் அ குவான்டிட்டி. பிரியமானவர்களே, உங்களிடம் எவ்வளவு இருக்கிறது என்பது முக்கியமல்ல, இருப்பதை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது தான் முக்கியம். ஏழாவதாக, நம்மால் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நீங்கள் தேவனுக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. எட்டாவதாக, நாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அதன் மூலம் நாம் நித்தியத்திற்கு தயாராகிறோம். ஒன்பதாவதாக, பொருளாசை என்பது ஒரு விக்கிரக ஆராதனை. பரிசேயர் இதை கேட்டு பரியாசம் செய்தார்கள், ஏனென்றால் அவர்கள் பொருளாசைக்காரர்களாக இருந்தார்கள். இறுதியாக 10வதாக, நம்முடைய உடல் மற்றும் ஆத்மாவில் நல்ல உக்கிரானக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த பாடங்களை கொண்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.